அப்போ தான் அவர் ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கிறது புரிய வருது. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், அதுக்கு வைத்தியம் பார்க்குறோம். அப்போ வைத்தியம் பார்க்குறதுக்குள்ள அவள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துட்டாள். அவள் உயிர் பிழைப்பாளாங்கிறதும் கேள்விக்குறி. சில நாய்களை நான் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து அங்கேருந்து வைத்தியம் பார்க்கனாலும் நான் சாப்பாடு போடுற நாய்ங்க அங்கே போகிற இடத்துல சாப்பிட மாட்டேங்குதுங்க. சில நேரங்களில் சாப்பிடாமலே அந்த இடத்துலேருந்து தவறிடுது. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் டாக்டருங்களோட இதோட உதவியோட என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் சத்தான சாப்பாடு கொடுக்குறேன். இப்போ அதுக்கு எப்படி சத்தான சாப்பாடு கொடுக்குறேன்னு பார்த்தோம்னா பாருங்களேன், பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து கறியோடு சேர்த்து சூப்பில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சூப்பை ஊற்றி சாதத்தை போட்டு தண்ணியாக, ஏன்னா அது ரொம்ப டைஜஷன் வந்து ரொம்ப கனமாக இருந்தால் ஜீரணிக்க முடியாது, அதனால் நிறைய சூப் ஊற்றி தண்ணியாக போட்டு பசைஞ்சு அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்கறது தான் மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா அது ஒரு 2-3 காலி இடங்கள் இருக்குது, அது காடு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் அவள் உட முடியாத எங்கேயோ படுத்துருவா. சில நேரங்களில் எந்திரிச்சு வர முடியும், எந்திரிச்சு வர முடியாமல் போயிடும். அப்போது அவளோட அந்த கூட இருக்கிற தொண்டை நாய்கள் எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லுவேன், போய் ப்ரௌனியை கூப்பிட்டாங்க, ப்ரௌனியை தேடுங்கன்னுவேன். இப்போ பாருங்களேன், போய் ப்ரௌனி கூப்பிட்டாப்போ ப்ரௌனியை வந்து என் கூட எப்படி தேடி வராங்கன்னு சொல்லிட்டு அவளை போய் தேடுவாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.